திரும்பவும் வந்துட்டியா? இங்க பாரு, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காத. இது எப்ப நடந்தது, ஏன் நடந்ததுன்னு எதுவும் கேட்காத. ராஜாவோ ராணியோ எனக்கு அனுமதி தர வரைக்கும் நான் உன்னோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. நான் கேள்வி கேட்க வரல. இவங்க எல்லாரும் சரியாயிடுவாங்களன்னு பார்க்க தான் வந்தேன். அரச வைத்தியரான நான் சிகிச்சை அளித்தும் ஒருத்தர் கூட குணமாகலினா அது நல்லா இருக்குமா? எல்லாரும் சரியாயிடுவாங்க. ஐராவதியும் வீராவும் ஒரே மாதிரி கெட்டவங்க தான். கெட்டவங்க, கூட்டு களவாணிங்க. கெட்டது தான் நினைப்பாங்க. 2 பேரும் ஒண்ணுதான். சந்திரகாந்தா, என்னை விட்டு தள்ளி போகாத. என்னை விட்டுட்டு போயிடாத. பத்ரமா, கெஹனாவை பத்தி ராணி அம்மா கிட்ட சொல்லணுமா? ஒரு காவலனா உன் வேலையை மட்டும் பாரு. என்கிட்ட இப்படி கேள்வி கேட்டா அப்புறம் நீ கேள்விக்குறியாயிடுவ. போங்க இங்க இருந்து. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். இவனுக்கு என் மேல காதல் இருக்கு. சில நேரத்துல அது இல்ல. எது உண்மை வீரா? எது உண்மைன்னு சொல்லு. நெருப்பு வச்சது யாரு? என்னை விட்டு போயிடாத. நீயா? இல்ல, நான் இல்ல. அதாவது நான் தான். அது நீ என் புருஷன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, அதான் நீ சரியாயிட்டியான்னு பார்க்கலான்னு வந்த. நெருப்பு வச்சது யாரு? சந்திரகாந்தா, உனக்கு ஒன்றும் ஆகலையே. உன் அறையில தீ பிடிச்சது. அதுக்கப்புறம் புகை. ஆமா, நிறைய புகை வந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க யாரோ மந்திர தந்திரம் பண்ணிட்டாங்க. உனக்கு ஒன்றும் இல்லையே. வீரா, நீ யாரு? உங்க அம்மாவோட சேர்ந்துட்டு என்னை கொலை பண்ண முயற்சி பண்ண வீராவா? இல்ல அம்மாவை விட அதிகமா என்ன நேசிக்கிற வீராவா? உன்னோட உண்மையான முகம் எது? உண்மையான வீரா யாரு? கெஹனா, நீ நல்லா இருக்கல்லம்மா? என்ன இது? ஏன் இன்னும் இவளுக்கு மயக்கம் தெரியல? அப்புறம் இது இது என்ன கேள்விக்குறி மாதிரி இருக்க? இது என்ன காயம்? இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. என் சக்தியால இந்த காயத்தை போக்க முடியலையா? அது எப்படி? அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான். இது அந்த அசுரன் ஏற்படுத்தின காயம்தான். முட்டாள் பொண்ணே, நீ எதுக்காக அந்த அசுரனை வர வச்ச? நீ முட்டாள்தான். ககனா,
நீங்க எங்கேயா? நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? முட்டாள் பொண்ணே, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்காக அந்த அசுரனை வர வச்ச? சொல்லு. ஏன் இப்படி ஒரு தப்ப பண்ண? சொல்லு.